இப்ப நம்ம இந்த பதில என்ன பார்க்க வரோம்னு பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு நவீன விவசாயம்னு வந்து சொல்லலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா வளவுனர்ல ஒரு நண்பர் தாங்க வந்து செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாத்தாங்கால் வந்து எப்படி விடுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிலத்துல வந்து சேடை ஓட்டி அதுல வந்து நெல்லை வந்து தூவாங்க. விதை நெல்லை வந்து ஊற வச்ச நெல்லை வந்து தூவி முளைக்க வைப்பாங்க. அது முளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஆளுங்க வச்சு புடுங்கி அதை கட்டி ஆளுங்க வச்சு நடுவாங்க நிலத்துல. ஆனா இப்போ அது மாதிரி கிடையாதுங்க. அதாவது இப்போ பிளேட் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல சேதையை நிரப்பி அதுக்கு மேல போதிய அளவு வந்து நெல்லை வந்து நிரப்புறாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி நிரப்பிட்டாங்கன்னா போதிய அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய நெல் மட்டும் முளையுங்க. ஆனா நம்ம வந்து தூவி வளர்க்கறதுல வந்து நிறைய நெல் வேஸ்ட் ஆகும், கும்பு கும்பலா வந்து வளருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையில வந்து ஈஸியா வந்து நடவு பண்ணிடலாங்க. இது இப்போ வந்து நடவு மிஷின் இருக்கு. அதுல இந்த பிளேட்டை தூக்கி அப்படியே வச்சாங்கன்னா அந்த மிஷின் ஒரு ஒரு நாத்தம் எடுத்து அழகா நம்மளுடைய கொள்ளையில இடைவெளி விட்டு நட்டு நம்மளுக்கு கொடுத்துருங்க. செலவும் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாவே ஆகுங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில் ஆளுங்க வச்சு நடக்கல வந்து கொஞ்சம் செலவு அதிகமா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராபேக்னு சொல்லலாம், ஆளுங்களுக்கு வேலை கிடைக்காது, அவ்வளவுதாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாய முறை